இல்ல பாலியல் குற்றச்சாட்டுன்னா நீங்க மீடியாக்காரங்க வந்து அவர் மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போனாருங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கு. சாதாரணமோ இல்ல கடினமோ அதை பத்தி இங்க பேசல சார். டிபேட் அதை பத்தி கிடையாது. இன்னைக்கு 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காருன்னா அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அவர் தலைமறைவாயிருக்கார்ல. இது உண்மை கிடையாது அப்படின்னா அவர் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மைக்கு கையில கிடைச்சதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரரை பார்த்த உடனே கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவரை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. தட்ஸ் a problem with the people actually. அவரு எங்களுக்கு அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய பார்க்க முடியுதுல்ல, இப்படி கையசைக்கும் போது எல்லாரும் விழுந்துருவாங்க. அதெல்லாம் உண்மைதான். கை அசைக்கும் போது மக்கள் விழுகிறார்களா விழவில்லையா அப்படின்றத வந்து நீங்க அந்த மக்கள்கிட்ட தான் போய் கேட்கணும். ஒரு ஆள் நல்ல பாட்டு பாடுறாருங்கிறதுக்காக வேண்டி அவர் ஹீஸ் அ மேன் ஆஃப் காட், ரொம்ப ஒழுக்க சீலன், அவர் ரொம்ப பண்பாளன். ஒரு ஆள் கிரைஸ்டை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அவர் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு தம்பி மட்டும் இல்ல, பெரும்பான்மையான பாஸ்டர்ஸும் சரி, போதகர்கள் சரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. வணக்கம் சார். வணக்கம். மதபோதகர் ஜான் ஜெபராஜ் சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போக்சோல வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் தேடிக்கிட்டு இருக்காங்க அவரை. முதல்ல யார் சார் இவர்? மதபோதகர்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல அவர் ப்ரீச் பண்ணி நம்ம யூடியூப்ஸ்லாம் பார்க்க முடியுது. அவரை பத்தி தேடும் போது ஏற்கனவே அவர் பல சர்ச்சைகளில் சிக்கி இருக்காருன்னு வருது. அண்ட் எக்ஸ்ட்ரீமா பாலியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? யார் இந்த ஜான் ஜெபராஜ்? ஜான் ஜெபராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ஒரு மத போதகர், as you rightly said. இயேசுநாதருடைய நற்செய்தியை உலகமெங்கும் போய் சொல்வதற்காக அழைப்பு பெற்றவர் என்று அறியப்படுகிறார். ஓகே. அவர் வந்து குறிப்பாக இந்த மற்ற ஊழியக்காரங்களில் இருக்கக்கூடிய கரிஸ்மாவை விட அவருக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிஸ்மா இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லலாம். எப்படின்னா, அவர் ஒரு பாட்டு பாடினாரு அப்படின்னாக்கா அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எழுதுவார். நல்ல பாட்டு, இந்த சிங்கிங் கெப்பாசிட்டி, ரொம்ப ரொம்ப கரிஸ்மேட்டிக் பர்சன் ஆக்சுவலி. அவர் ரொம்ப ஆட்களை மிக குறைந்த டைமுக்குள்ளால ரொம்ப ஆட்கள் ஃபாலோவர்ஸ் அவர் உருவாக்கினவர். பாட்டெல்லாம் ரொம்ப பாடுவார். சைட் பை சைடு டான்ஸ் ஆடுறது, மக்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது, மக்களை வந்து அப்படியே சீக்கிரமாக கவரக்கூடிய வலிமை உடையவர். இதில் ஜான் ஜெபராஜுடையன்னு மட்டும் கிடையாது, எல்லாரும் ஊழியக்காரங்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா, பாட்டு பாடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க கடவுளை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும், நான் என் கடவுள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் எழுதி பாடுவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த ஒரு மனுஷன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்ற நெறிமுறைகளை, அந்த அறநெறிகளை சொல்லி கொடுக்காமல் போனதுனால தான் அவருக்கே இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆக்சுவலாக சும்மா பாட்டு மட்டும் பாடிட்டு போனால் போதும், அப்படியே சும்மா டான்ஸ் ஆடினா மட்டும் போதும் அப்படின்னு தம்பி நினச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. இப்போ தம்பி என்னென்னா, பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் பிரார்த்தனை செய்யும்போது அநேகர் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு குணமாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் நம்பகமானதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஜான் ஜெபராஜ் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னாக்கா, காட் இஸ் அ பவர்ஃபுல் காட், இஸ் பிரைஸ் வர்தி காட், அண்ட் அவர் ஆராதனைக்கு தகுதியானவர், அவர் ரொம்ப மக்கள் மேலே ரொம்ப பரிதபிக்கிறவராக இருக்கிறார், மக்களை நேசிக்கிறார், அவர் அரவணைக்கின்றவர், பாவிகளை நேசிக்கிறவர், எல்லாம் சொன்னார். ஆனால் ஒரு ஆள் கிரைஸ்டை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவர் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு தம்பி மட்டும் இல்லை, பெரும்பான்மையான பாஸ்டர்ஸும் சரி, போதகர்களும் சரி பெருசாக சொல்லிக் கொடுக்குறது. நான் அல்டிமேட்டாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு பார்த்தா, புதிய உடன்படிக்கையை பொறுத்தவரை அன்புள்ளவனாக மாற வேண்டும். அன்புள்ளவனாக நீ வாழ்வாயானால் உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு புருஷனாக கண்ணியமான, பொறுப்பான, ஒழுக்கமான ஒரு புருஷனாக இருக்க வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமாக சொல்லணும். அந்த விஷயத்தில் என் தம்பி, அருமையான பாசத்துக்குரிய என் தம்பி ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கூட வாழ்க்கை தொடங்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப துக்கமா. அது உண்மைதானா? அது உண்மைன்னா சொல்றாங்க. ஏன்னா அவருடைய ஆடியோ எல்லாம் நான் பார்க்கும்போது கேட்கும்போது தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி அவர் கோயம்புத்தூரில் கிங்ஸ் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு சர்ச் நடத்தி இருக்கிறாரு. அது அப்போ அந்த 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 ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ரோல் மாடல் மாதிரி அவரை தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டார். அப்புறம்
பைபிளில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மனைவியை ஒருவன் ஒரு மனைவியை விவாகரத்து செய்யறதுக்கு ஒரே ஒரு ஒரு சாய்ஸ் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காரு. என்ன ஓப்பனிங்னா, அந்த பெண் உன்னுடன் வாழ விரும்பாமல் வேற ஒரு ஆளு கூட வாழ விரும்புது. அதாவது விபச்சாரம் நீ உயிரோடு இருக்கும்போதே வேற ஒரு ஆளை கூட வாழணும்னு விரும்புது அப்படின்னா தட் இஸ் கால்டு அடல்ட்ரி. அந்த அடல்ட்ரியில் அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படின்னாக்க நீங்க அந்த பொண்ண டிவோர்ஸ் பண்ணலாம்னு பைபிள் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில அத பதிவு பண்ணுது. ஆனா அதுவும் வந்து நம்முடைய மன கடினத்தின் நிமித்தமாகத்தான் இந்த டிவோர்ஸையே கடவுள் கடவுள் வந்து டிவோர்ஸ் பண்றத வெறுக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி அதான் கடைசி வரைக்கும் இல்ல வாழணும் அப்படின்னு. எப்படி இருந்தாலுமே அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். நம்ம அவருடைய ஃபேமிலிக்குள்ள அப்படி போக வேணாம். பட் பாலியல் குற்றச்சாட்டுன்னு வரும்போது இது எங்க இருந்து தொடங்குது? இல்ல பாலியல் குற்றச்சாட்டுன்னா, நீங்க மீடியாக்காரங்க வந்து அவர் மனைவிய விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போனாருங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம். எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டுன்னு சொல்லும்போது ஹாய் சொல்லுவாங்க, சாயந்தரம் பாய் சொல்லுவாங்க. அது சாதாரணமோ இல்ல கடினமோ அத பத்தி இங்க பேசல சார். ம். டிபேட் அத பத்தி கிடையாது. போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது எதுக்காகன்னு இங்க தெரியும். அண்டர் 18 கீழ நம்ம அவங்கள செக்சுவலா அசால்ட்டோ இல்ல ரேப்போ எதுவா இருந்தாலுமே போக்சோக்குள்ள தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு 2 சிறுமிகளுக்கு 17 வயது, 14 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு அவர் பாலியல் தொந்தரவு குடுத்திருக்காருன்னா, அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அவர் தலைமறைவாயிருக்கார்ல. இது உண்மை கிடையாது அப்படின்னா, அவர் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அந்த 2 சிறுமிகளிடம் செய்ததும் தவறுதான். அவர் செய்திருப்பாரானால் நிச்சயமாகவே தவறுதான். அதற்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அந்த அது உறுதியானால், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாகவே தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனையை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அனுபவித்தாக வேண்டும். அக்கார்டிங் டு த லா ஆஃப் த லேண்ட். இப்போ அ அந்த அவர் மறைவாக இருக்கிறதுக்கு காரணம் தான் எனக்கு புரியல. ஏன் அவர் தலைமறைவாக இருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு புரியல. ஓகே. தவறு செய்திருப்பாரானால் அப்படின்னு நீங்க ஆமா, சொல்றீங்க. தவறு தவறு செய்யல செய்திருக்க அப்படின்னா கூடும். வெளிய வந்து தவறு செய்யலைன்னா அவரு நேரடியாகவே அ வ வ அவருக்கு நீதித்துறையில வந்து சொல்லலாமே, நான் அப்படி ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் மறைஞ்சிருக்கிறதுனால இவர் அந்த குற்றம் செய்திருக்க கூடும் என்பது ஊர்ஜிதமாகிறது. ஓகே, ஓகே. புரியுது. இப்ப ஜென்ரலாவே இவர் மேல இதுக்கு முன்னாடி நெறைய சர்ச்சைகள் இந்த மாதிரி வந்திருக்குல்ல. மற்ற மதபோதகர்கள் எல்லாரையுமே வந்து இழிவுபடுத்துற மாதிரியோ, இல்ல சிறுமைப்படுத்தியோ தான் இவர் ப்ரீச் பண்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. இத நீங்க ஏற்கிறீங்களா? ஆமாம். அவர் வந்து அ எனக்கு அத சொல்லும்போது கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா, நானும் என்னுடைய சின்ன வயசுல ஏதாவது ஊழியக்காரங்க எனக்கு எதிரா பேசினா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா, கடுப்பாயி பேசியிருக்கிறேன். அ ஆனா அதே சமயத்துல அ முதிர்ச்சி அடைந்த ஒரு ஊழியக்காரனாக, ஏன்னா உலகறிந்த ஊழியக்காரன். என்ன என்ன வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் உலகத்துல ஒரு கூட்டம் மக்களுக்கு தெரியும். ஆனா ஜான் ஜெபராஜை பொறுத்தவரையில் த ஹோல் வேர்ல்ட், த ஹோல் கிறிஸ்டியன்டம் நோஸ் அபவுட் ஜான் ஜெபராஜ். ஐ மீன் எஸ்பெஷலி தமிழ் கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாருக்குமே அவரை தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமா மைக்கு கையில கிடைச்சதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் பேசிறக்கூடாது. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சிச்சுவேஷன். அவரு வாலிபம் 34, 35 வயசு. அப்ப அவர் வந்து அந்த போடா கொய்யா அப்படின்லாம் ஒரு வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துகிற மாதிரி இப்படிலாம் சொல்கிறாங்க. மதுரையில் வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு அநாகரீகமான ஒரு வார்த்தை என்று சொல்கிறார்கள். பொதுவாக கொய்யான்னா ஒரு பழத்துக்கு பேர் தானே அப்படின்னு நானும் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் நாகர்கோவில். எங்கள் ஊரில் கொய்யா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மதுரையில் வந்து அது ஒரு கொய்யா, கொய்யால அப்படின்லாம் அதை சொல்கிறது வந்து அது இதில் இன்னும் இருக்குது. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அவர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னாக்க, இந்த மண்ணுக்குன்னு சில கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சருக்கு தக்கவாறு ஒரு ஒழுக்கமாக, பணிவாக மற்றவங்கள சக மத தலைவர்கள், ஐ மீன் இந்த மார்க்க போதகர்கள், சக அ மார்க்க பரப்புரையாளர்களிடம் அவர் இன்னும் ஒழுக்கமா நடந்திருக்கலாம். இந்த என்ன பொறுத்தவரையில இந்த சோசியல் மீடியாவில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸா மாறதுக்கு முன்னாடியே எதிரிகள் ஆயிருவாங்க. ம். இப்போ வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு அப்படின்னாக்க, இவங்க கருத்துக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க, ஃப்ரெண்ட்ஸாவே கூட மாறி இருக்க மாட்டாங்க. ஆனா பயங்கர சண்டையெல்லாம் ஆகி பிரிஞ்சு போயிருவாங்க. அப்புறம் அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா? ஒரு வாட்டி ஃபோன்ல பேசியிருக்க கூட மாட்டாங்க. ஆனா அப்படி பயங்கரம். இது என்ன ஆகி போகுது அப்படின்னாக்கா, ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாம வீடு கட்டுற மாரி. அதாவது ஒரு 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 ஆள்கிட்ட பழகுவோமே, அவருடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அவருடைய எபிலிட்டி, அவருடைய டிசபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளோட நாம இணைஞ்சு நிற்போம். அதில் ஏதாவது கருத்துக்கள், மாற்று கருத்து இருந்தால் கூட ரொம்ப மெட்டிகுலஸாக, கேர்ஃபுல்லாக அவருக்கு நம்ம இதை விளங்க பண்ணுவோமே அப்படின்னு உள்ள ஒரு இதுக்கு வரமாட்டேங்குது. அவர் அகஸ்டின் ஜெபக்குமார்கிட்ட அங்கள்கிட்ட வந்து தம்பி பேசணும் அப்படின்னா, அதை வந்து அவரோட நேரடியாக பேசியிருக்கலாம் இந்த தம்பி. அத ஸ்டேஜில வந்து அவரை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி அவரு சொன்னது கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாரி தான் மக்கள் சொல்றாங்க. ஓகே, ஓகே. அவர் அவ்வளவு தூரத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் அடிக்கடி சொல்வேன். நான் 2 கண்களால் இந்த உலகத்தை பார்க்கிறேன். மக்கள் 2000 கண்களால் என்னை பார்க்கிறார்கள். ஐ ஆம் சப்போஸ்ட் டு பி கேர்ஃபுல் இன் திஸ் வேர்ல்ட்.
அதனால அது தம்பி அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆக்சுவலா. அண்ட் இன்னொரு விஷயம், அவருக்கு உலகம் முழுக்கவும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பெரும்பாலும் அவரை தெரியும்னு சொன்னீங்க. அண்ட் ம். பல இடங்கள்ல அவர் ரொம்ப ஃபெமிலியரா இருக்காருன்னு சொன்னீங்க. தமிழ் கிறிஸ்டியன்ஸ். ஓகே. ம். அதுதான். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், நம்ம என்ன வேணா பண்ணலாம். நமக்கு பின்னாடி இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ம். நம்ம என்ன பண்ணாலுமே அத ஈஸியா மறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கும். தட் இஸ் ராங். பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அதிகமாக கொடுக்கப்பட்டவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். ம். He who is given more will be charged more. அவன்ட்ட அதிகமா கேட்பாங்க. இப்ப ஒரு ஆள் ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு சாதாரண ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது வேற, ஒரு பாஸ்டர் கெட்ட வார்த்தை பேசுறது வேற. ஒரு சாதாரண ஆளு வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிறதுங்கிறது வேற, ஒரு ஊழியக்காரர் சிக்கிறதுங்கிறது வேற. ஆமா, அது வந்து மக்கள் ரொம்ப இடறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. ம். தம்பி இல்ல வந்து ஒரு அததான் கேட்கிறேன். ஒரு மத போதகரா இருக்காரு அப்படின்னா, அவர நம்பி தானே வராங்க. ஆமா, அ ஆமா, அ ஆமா. ஜனங்க எல்லாருமே ஆனா ஒரு வராங்க விஷயம் என்ன அப்படின்னா. தெரியுமா பாப்பா? இப்ப நான் ம். என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர பார்த்த உடனே கிட்டத்தட்ட கடவுள் மாரி அவர பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. தட்ஸ் த ப்ராப்ளம் வித் த பீப்பிள் ஆக்சுவலி. மக்கள்ட்ட உள்ள பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவரு எங்களுக்கு எல்லாம் அவருதாங்க அப்படின்ற மாரி நம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. தட் இஸ் ராங். நான் அடிக்கடி சொல்லுவேன், நானே தப்பு பண்ணா கூட, நான் ஒண்ணும் வானத்திலிருந்து இறங்கி வந்த வானதூதர் அல்ல. நான் ஒரு ஒரு அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் பிறந்த ஒரு குழந்தையிலிருந்து நான் அப்படியே வளர்ந்து அப்படியே வந்திருக்கிறேன். எனக்கு பலமும் உண்டு, பலவீனமும் உண்டு. எனக்கு நல்லதும் செய்கிறவன், கெட்டதும் செய்கிறவன் அப்படிங்கிறத என்னுடைய ஃபாலோவர்ஸ் புரிஞ்சுக்கணும். ஐ கேன் பிரேக் அட் எனி மொமெண்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஆக்சுவலி. அப்ப நான் தான் சொல்லுவேன், நாம் எல்லாருமே ஒரு அடுத்தவங்கள அதாவது புரிந்து கொண்டு சொசைட்டிய புரிஞ்சுகிட்டு ஒரு 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 உறுதிப்பாடோடு நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு நான் விரும்புறேன் ஆக்சுவலா. யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. நான் இவ்வளவு பாட்டு பாடிட்டேங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெருமையும் நமக்கு வரக்கூடாது. புரியுது. அண்ட் இடையில பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. அடல்ட்ரி பத்தி. ம். ஸோ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கணவன் உயிரோட இருக்கும்போதே இன்னொருத்தரோட போறாங்க அப்படின்னா ப்ராஸ்டிடியூட் அப்படிலாம். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து மனைவி உயிரோட இருக்கும்போது மற்றவர்களோட போனா அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது? 200% ப்ராஸ்டிடியூஷன். ம். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே பாப்பா. இல்ல அததான் கேட்கிறேன். இப்ப இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் அவர்கள் இப்படியான ஒரு தவறு இழைத்திருப்பாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் அப்படின்ட்டு பைபிள் ஏதாவது சொல்லியிருக்கா? அவருக்குன்னு இல்ல. இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு அதுவும் சிறுவர்களுக்கு கொடுக்கிறவங்களுக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, இனிமே வந்து சும்மா ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே இனிமே பாடி ஊழியம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாரி எனக்கு தெரியல. அவரு ஒரு சர்ச்சில மெம்பராக இருந்து, ஒரு ஒரு விசுவாசியாக இருந்து, ஒரு பாஸ்டருக்கு கீழ இருந்து கற்றுக்கொள்ளணும். ஜான் கிட்ட உள்ள ஒரு பேசிக் ப்ராப்ளம்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஜான் ஹேஸ் ஒரு 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 இண்டிவிடுவலா தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதாவது இவருக்கு மேல யாருமே கிடையாது அப்படின்றதுனாலேயே ஹி வாஸ் டெசர்ட்டட். ஸ்பிரிச்சுவலி ஹி வாஸ் அ டெசர்ட்டட் பெர்சன். இவரை யாரும் கேட்பாரும் கேள்வியும் கிடையாது. தம்பி நீ பண்றது தப்புப்பா, நீ இப்படி பண்றியே இது தப்பு அப்படின்னு சொன்னா, யாராவது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படியாங்க ஐயா, பைபிள்ல எங்க போட்டிருக்குங்க ஐயா அப்படி சொல்ல ஒரு டிஸ்கஷன், ஒரு பேனல், அப்படி இவருக்கு ஒரு கவரிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஹுட் அவருக்கு இல்லாம ஆயிடுச்சு. ம், ம், அதனால இவர் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு. மக்களும் விசில் அடிக்கிறதும், டான்ஸ் ஆடுறதும், பாட்டு பாடுறதுமா போயிடுச்சு. ம், இவர் ஒரு மோசமான மனுஷன் அப்படின்னு சொல்ல வரல. ம், ம். கண்காணிக்கப்படாத ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு நிலைமையில தம்பி போயிட்டாரு. ஆனா இந்த விஷயத்துல அவரோட ஃபேமிலியே அவருக்கு எதிரா தானே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? நானும் என்னுடைய மனைவி என்னைக்கோ பிரிய வேண்டியது. I'm basically a mechanical engineer from Karunya University and my wife is basically an MSc M.Ed teacher. அப்ப எல்லாம் 2 பேரும் படிச்சவங்க. படிச்சவங்க பொதுவா அவங்களுக்குள்ள அரசியல் பர்சல் எல்லாம் அதிகமா படிச்சவங்க சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிருவாங்க. படிக்காதவங்க டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் பண்ண தெரியாது. இவன் எந்த வெப்சைட்டுக்கு போணும், எங்க லாகின் பண்ணணும், எப்படி ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், காலையில அப்ளை பண்றாங்க, சாயந்தரம் கிடைக்குது. அந்த மாதிரி ரொம்ப ஈஸி அவங்களுக்கு படிச்சவங்களுக்கு. அப்படி படிச்ச எங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வந்தும் நான் டிவோர்ஸ் பண்ணல. ஏன்னா என்னால ஒரு பெண்ணையே சமாளிக்க முடியாம இருந்தா இந்த உலகத்துல மற்ற விசுவாசிகளை எல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு வந்த சோதனை தான் அவனுக்கு வந்துச்சு. அவனுக்கு வந்த அதே சோதனை எனக்கு வந்தது. நான் விழல. நானும் மனைவி இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில. மை வைஃப் இஸ் வெயிட்டிங் அட் மை ஹோம். நான் அல்டிமேட்டா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, விழுந்து போறதுக்கு 1000 வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனா அதுல ரொம்ப கவனமா இருந்து எழுந்துறணும். அவரு அடல்ட்ரின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு தான். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவரோடு விபச்சாரம் செய்தாகிவிட்டது. மத்தேயு 5:28. அப்போ ஒரு பொம்பளைய மோசமா பார்த்தாலே விபச்சாரம் நடந்து விட்டதுன்னு பைபிள் சொல்லும் பொழுது,
அதை நீங்கள் அதை விட்டுட்டு சொந்த மனைவியை கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பரிசுத்தவான்களுடைய அந்த சாநித்தியத்திலே நடந்த கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்க்கை நடத்துறாருன்னா தட் இஸ் ராங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ரோல் மாடலான ஒரு ஆளுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் அதை பண்ணினா நாளைக்கு ரொம்ப பேர் அந்த தப்பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது. இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப பாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் மாதிரி எல்லாம் இங்க இருக்கா? பாஸ்டர் அப்படின்னா அசோசியேஷன் அப்படின்னா ஒரு காலேஜ் சொல்றீங்களா? ஒரு காலேஜ்ல படிச்சு மேல வரணும். காலேஜ்னு சொல்லல, இயக்கம் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறேன். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்னு அங்கங்க இருக்கும். அந்த மாதிரி கேக்குறேன். இப்ப அப்படி அது ஃபெலோஷிப்ஸ் இருக்கு, அப்படிப்பட்ட இல்ல ஒரு ஃபெலோஷிப்ல மூவ்மெண்ட் ஜான் மாதிரி ஜெபராஜ் இருக்கு இருந்தாருன்னு அப்படின்னா எனக்கு தெரியல. அதுதான் கேக்குறேன். அப்படி இருந்து அதுல அவர் இருக்காரு அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு ஒரு சில நன்னடத்தைகள்லாம் இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த நார்ம்ஸ்லாம் அவர் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க? இதுக்கப்புறம் ஒரு பாஸ்டரா தொடர்ந்து இல்ல ஆக்ஷன் சர்ச் cannot take any disciplinary ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. அவர் நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இப்போ ஒரு கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிறாரு அப்படின்னா, அல்லது ஒரு சிஎஸ்ஐ இல்லை ரெவரண்டாக இருக்கிறார், அல்லது ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் வந்து அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் பெரிய ஆன்லைன் ஒரு ஒரு மெயின்லைன் சர்ச்சஸ், இதெல்லாம் லட்சக்கணக்கான பிரான்ச்சஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. கேத்தலிக் சர்ச்சை பொறுத்தவரையில் பல லட்சம் பிரான்ச்சஸ் இருக்கும் அரவுண்ட் த வேர்ல்டு ஆக்சுவலி. அப்போ அங்கே ஒரு ஃபாதர் தப்பு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு பாலியல் சிக்கல் வாங்கிட்டாங்கன்னா தே வில் டேக் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஆக்சுவலி. பட் இண்டிபெண்டாக இப்படி மினிஸ்ட்ரி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க தே ஆர் த பாஸ் ஆஃப் தெம் செல்ஸ். ஓகே. அப்ப இனி இவங்களுக்கு எதிராக இனி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் எடுக்கும். புரியுது. பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல தம்பி இருந்திருந்தால் அசோசியேட் பாஸ்டர்ஸோட இணைந்து இருக்கும் போது அவங்களும் கொஞ்சம் தம்பியை கைட் பண்ணதுக்கும் கொஞ்சம் சீர்திருத்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே புரியுது. அண்ட் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய பார்க்க முடியுதுல்ல, இப்படி கையசைக்கும் போது எல்லாரும் விழுந்துருவாங்க, அதெல்லாம் உண்மைதானா சார்? ஆக்சுவலாமா இப்ப கை அசைக்கும் போது மக்கள் விழுகிறார்களா விழவில்லையா அப்படின்றத வந்து நீங்க அந்த மக்கள்கிட்ட தான் போய் கேட்கணும், அது விழுகிறாங்களேன்னு. ஆனா என்ன பொறுத்தவரையில் நான் ப்ரேயர் பண்ணும்போது கொஞ்சம் பேர் விழுந்திருக்காங்க. நான் வந்து விழுகிறதுக்காக நான் இப்படி கை வைப்பேன் நீ விழணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கொடுக்கல. நான் ப்ரேயர் பண்ணும்போது பார்த்தா சொல்லி மக்கள் கொடுத்து விழுந்திருக்காங்க. பண்றீங்கன்னு நான் சொல்லல, நான் கேக்குறேன். எனக்கு அதை பத்தி பெருசா There is knowledge power. இல்ல. இப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த சிடி வச்சு ப்ரேயர் பண்றாங்க, இந்த வயித்துல சிடி வச்ச உடனே ப்ரேயர் அந்த நோய் சுகம் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க, அந்த சிடியை சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சரியா சார் அப்படின்னு என்கிட்ட மீடியாவில் ரொம்ப முன்னாடியே கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பீட்டர் உட்பட திருத்தூதர்கள் ஆரம்ப தொடக்கநிலை திருச்சபையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த அந்த ட்ரெஸ்ஸினுடைய ஒரு பார்ட் எடுத்து அந்த பிசாசு பிடிச்சவங்க மேலே அந்த நோயாளிகளுக்கு மேலே போட்ட உடனே அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள், சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்றார்கள்னு பைபிள் எழுதியிருக்குது. அப்போ அது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ சீடியை வச்ச உடனே சுகம் ஆகாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது, கண்டிப்பாக சுகம் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அதை கொஞ்சம் டீப்பாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஆய்வு செய்யணும். ஓகே, அதுதான் நான் இப்போ அதை மட்டும் கேட்கல, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் கேட்டேன். ஏன்னா இப்போ அது பண்ணாலே அது சரியாகிடும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வேண்டாமா அப்படின்ற இல்லை அப்படி இல்லைப்பா. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று தேவையில்லை அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே கிடையாது. நோயாளிக்கு மருத்துவன் தேவை அப்படின்ற வார்த்தையை இயேசுநாதரே சொன்னார்னு சொல்லும்போது அப்போ மருத்துவர் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? நோயாளிக்கு எதுக்காக அற்புதங்கள் பண்றாரு அப்படின்னா, ஒரு இயேசுக்கிட்ட வந்தால் ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவர் நிற்கிறாரு, ஓஹோ அப்போ இவர்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது, அப்போ இவர் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நின்று கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அந்த கேட்க வைக்கிறாங்கல்ல, அதனால அற்புதம் அங்கே நடக்குது. அந்த அற்புதத்தை கடவுள் செய்யறதுக்கு காரணமே கடவுள் செய்வார், இயேசுநாதர், அதனாலதான் அவர் கடவுள். அப்ப மத போதகர்களும் அதை பண்றாங்களே, மத போதகர்கள் கடவுளா? அந்த பவரை இப்ப நான் சொல்றேன், இப்ப எனக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணி எவ்வளவு பேர் சுகமாயிருக்காங்க நான் சொல்ல, புரிஞ்சுட்டீங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த பவர் ஈவன் யூ கேன் கெட், ஆக்சுவலி யூ கேன் கெட் த பவர். யூ ஜஸ்ட் வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். லார்ட், ஐ வாண்ட் யூ டு எம்பவர் மீ வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது காட் கேன் கம் டவுன் இன் யூ அண்ட் he can live in you and he can make the same miracles. Actually miracles are taking place around the world in many religions I'm talking about. இப்போ என்னன்னா கிறிஸ்டியானிட்டில மட்டும் தான் அற்புதம் நடக்குது. கிறிஸ்டியானிட்டி மட்டும் கிடையாது, பாலியல் குற்றங்கள், இந்து கடவுள்களை வழிபடுறேன், கடவுளின் பெயரை நான் வந்து உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்றதும் நடக்குது, இஸ்லாமியத்திலையும் நடக்குது. நம்ம சொல்ல முடியாது ஸ்பெசிஃபிக்கா கிறிஸ்டியானிட்டில மட்டும் தான் நடக்குது. நான் ஜஸ்ட் கேள்வியா தான் கேட்கிறேன். இல்ல அப்படி இல்ல, என்ன பொறுத்தவரையில அந்த மிரக்கிள்ஸ் கண்டிப்பா நடக்குதுங்கிறது நல்லா. ஏன்னா நானே திக்குவாயனாக இருந்தேன். எனக்கு திக்குவாய், இப்போ நான் வந்து இப்போ பிரான்சிஸ்ன்னு கூப்பிடுனாக்கா பிரான்சிஸ் இப்படி தான் கூப்பிடணும். அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு திக்குவாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து பிரான்சிஸ்னு கூட ஒரு வாட்டி சொன்னாலே போய் அவ்வளோ தூரத்துக்கு ஐம் டெலிவர்ட். ஆக்சுவலி எனக்கு வந்து காட் இல்லை அப்படின்னு இன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ நோ தட் there is God. There is a supernatural power actually.
அதில் எந்த காடு கரெக்டு எந்த காடு தப்பானது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னாக்கா, நான் உனக்காக உன்னுடைய உயிரையே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் மேலே கரிசனமும் அன்பும் உடைய ஒரு கடவுள் எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் ஐ கன்சிடர் ஹிம் as மை மை ட்ரூ காட் அண்ட் மை சேவியர். ஓகே. இல்ல ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கடவுள வந்து மக்கள் கிட்ட போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இருக்காங்கல்ல. அவங்களுக்கு அவங்க கடவுள் அந்த ஒரு பவர குடுக்குறாங்க, அந்த ஒரு பிரசன்ஸ குடுக்குறாங்க அப்படின்னா, அத தாண்டி அவங்களுக்கு ஏன் தப்பு பண்ணணும்னு தோணுது? இல்லைம்மா, கடவுள் பவர் அவங்களுக்குள்ள இருக்காருன்னும் போது எப்படி தப்பு பண்ண தோணும்? இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காட் வந்து நம்மகிட்ட கொடுத்த ஒரு பவரை வச்சிருக்கிறதுனால நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா தப்பு. ம். ஒரு மந்திரவாதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்திரவாதி வந்து தப்பெல்லாம் பண்ணுவார். எல்லா தப்பும் பண்ணினாலும் he will have his own power to do some miracles. There is no doubt in that actually. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் அப்படி. ஈவன் இன்சைட் கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ, கிறிஸ்டியன்டம் குள்ள இல்ல கூட. இப்ப மக்கள் நம்புறது தான் தப்புன்னு சொல்றீங்களா? எவ்ளோ பேரை மிராக்கிள்ஸ் பண்ணி இவரே குணப்படுத்தியிருக்காருன்னு சொல்றீங்க ஜான் ஜெபராஜ். அப்ப மக்கள் குணப்படுத்தினதுனால தானே நம்புனாங்க. அப்ப அத அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு அவருன்னு கேட்கிறேன். He must be careful actually. I cannot blame simply the people. பப்ளிக்கை நான் blame பண்ண முடியாது. ஒரு ஆள் நல்ல பாட்டு பாடுறாருங்கிறதுக்காக வேண்டி அவர் he's a man of God. ரொம்ப ஒழுக்கசீலன், அவர் ரொம்ப பண்பாளன் ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் நல்லா பாடுவார். இப்போ சினி ஃபீல்டு ஆகட்டுமே, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதே மாதிரி தான் அந்த டேலண்ட் God is giving to even people who are worshipping God also. I mean the believers of God also. ஓகே. ஈவன் பாட்டு பாடலாம். ஒரு ஆள் நல்ல கிறிஸ்தவ பாட்டை நல்லா பாடு. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ பாட்டை நல்லா பாடுறவங்க கிறிஸ்டியன்ஸை விடவும் அதிகமாக நல்லா பாடுறது வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தான். ஸோ ஒரு ஆளுக்கு டேலண்ட் இருக்கிறதுனால இஸ் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆர் காட்லி மேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நிறைய தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Access Vibe and IFT Productions presents Majawa London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.